நண்பர்களே, உங்க கையில ஆண்ட்ராய்டு போன் இருந்துச்சுன்னா ரெண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா இது உங்களுக்கு புதுமையாக இருக்க போது. இந்த ரெண்டு செட்டப்பும் இதை நீங்க உங்க ஆண்ட்ராய்டு போன்ல கூட பயன்படுத்தலாம். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தொடர்ச்சி நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு உங்களால ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ஒன்றும் இல்லை, அப்புறம் எதுக்கு வீடியோ அப்படின்னு கேட்கலாம். அதாங்க, நீங்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறதுக்கு பதிலாக டெலகிராமை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த வீடியோ இல்லைன்னா எங்கேயோ பார்த்த வெப்பேஜ் அந்த லிங்கை டெலகிராமில் நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஒரு சின்ன செட்டப் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் லிங்கை கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் லிங்கை கஸ்டமைஸ் பண்ணணும்னா டெலகிராமை நீங்கள் பயன்படுத்துவீங்களா? அப்போ நீங்கள் டெலகிராமை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வெப்பேஜோட லிங்கோ இல்ல வீடியோட லிங்கோ நீங்க காப்பி பண்ணிக்கங்க. நான் ஒரு வெப்பேஜோட லிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டா இப்போ வெளியே வந்துடுறேன். இப்போ டைரக்டா என்ன பண்றேன், டெலகிராம் ஓபன் பண்றேன். ஒரு சாட் கான்டாக்ட் ஓபன் பண்றேன். மெசேஜ் போயில தட்டுறேன். நான் காப்பி பண்ண லிங்க் கீபோர்ட்ல டிஸ்ப்ளே ஆகுது, அதை தட்டுறேன். தட்டின உடனே பாத்தீங்கன்னா லிங்க்குக்கு மேல பாருங்க ஒரு சின்ன பார் டிஸ்ப்ளே ஆகுது பாத்தீங்களா? அதுக்கு லெஃப்ட் சைடுல பாருங்க லிங்க் அப்படிங்கிற ஐகானை நீங்க பார்க்கலாம். அதை நீங்க தட்டுங்க. இப்போ நீங்க அனுப்பக்கூடிய அந்த லிங்க்ல வீடியோ இல்லைன்னா போட்டோ இருக்கும். அதை நீங்க சின்னதா செட் பண்ணி அனுப்பலாம். அதே மாதிரி லிங்கை மேலேயோ கீழேயோ நீங்க செட் பண்ணிக்கலாம். பாருங்க, மூவ் அப் பாருங்க, மேல லிங்க் இருக்கா? இப்போ கீழே வந்துருச்சா லிங்க்? இப்போ மறுபடியும் மூவ் டவுன், மேலே போயிடுச்சா? அதே மாதிரி ஷ்ரிங்க் போட்டோ சின்னதாயிடுச்சா? இப்போ பெருசாக்கணுமா? பெருசாக்கிடலாம். இல்லைன்னா டு நாட் ப்ரீவைட் செட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை சேஞ்சஸ். எப்படி லிங்கை கஸ்டமைஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல இல்ல. அடுத்ததா நிறைய டீடைல்ஸை கலெக்ட் பண்றதுக்காக நீங்க அதிகமா கூகுளோட சர்ச் இன்ஜினா பயன்படுத்துவீங்களா? அப்படி நீங்க பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ல உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அதை நீங்க ஒரு சின்ன நோட்ஸா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மற்றவங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் கூகுளில் பயன்படுத்துவீங்களா? அப்போனா நம்ம கூகுள் ஆப்புக்குள்ளே போகலாம். கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ கூகுளில் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் லேப் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் தட்டுங்க. சர்ச் ரிசல்ட்டில் நீங்கள் நோட்ஸ் வந்து ஆட் பண்ணலாங்க. காய்ஸ், சர்ச் ரிசல்ட்டில் அதுதான் இது, நோட்ஸ் ஆன் சர்ச். இது ஆஃப்ல இருக்கா? இதை ஆன் பண்ணுங்க. ட்ரை அன் எக்ஸாம்பிள். அப்படியே பேஜ் ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டே வாங்க. இப்போ ஒரு வெப் பேஜில் பாருங்க, கீழே ஆட் நோட்ஸ் இருக்கா? இந்த வெப் பேஜை ஓபன் பண்ணவங்க 10க்கும் மேற்பட்ட நோட்ஸை வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க. நோட்ஸா நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்களும் இதை மாதிரி செட் பண்ணணும்னா என்ன பண்ண தெரியுமா? ஆட் நோட். ஸோ அந்த வெப் பேஜை நீங்க பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அதுல நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் இதுல அப்ளை பண்ணி ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த ஒரு புத்தம் புதிய விஷயம் சமீபத்தில் கூகுளால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப் பேஜை கிரியேட் பண்ணவங்க, அதே மாதிரி இதை சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கலை ரெடி பண்ணவங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி சொல்லலாம். இதனால மேலும் மேலும் நல்ல விஷயங்களை அவங்களால போஸ்ட் பண்ண முடியும். செம ஐடியாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோல ரெண்டு அருமையான செட்டப் தெரிஞ்சிருப்பீங்க. பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் இருக்கு, தட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.